ஒரு காலத்துல தமிழ் சினிமாவிற்கு அடையாளமாக இருந்த ஷங்கர் அவர்களை தற்போது நிறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டும் இருக்காங்க. சோ அதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது இவருடைய டைரக்ஷன்ல கடைசியாக வெளியான இந்தியன் 2 திரைப்படம் தான். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபிளாப்பை சந்திச்சது. அது மட்டும் இல்லாம ஷங்கர் சாருடைய கரியர்ல இப்படி ஒரு ஃபிளாப்பான படம் வெளியானதே கிடையாது. சோ அது மட்டும் இல்லாம டெக்னிக்கலாகவுமே இந்த படம் ரொம்பவே சொதப்பி இருக்கு. ஆகையால தற்போது இது ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாறி இருக்கு. அதனால கமல் சார் மட்டும் இல்ல ஷங்கர் சாரையுமே சேர்த்து பலருமே ஓட்டிட்டும் இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஷங்கர் சாருடைய அடுத்த திரைப்படமான கேம் சேஞ்சர் திரைப்படம் அடுத்த ஆண்டு பொங்கலை குறிவைத்து ரிலீஸ் ஆகுது. சோ இந்த படமுமே ஒரு மிகப்பெரிய ஹிட்டை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவுமே ஒரு கேள்விக்குறிதான். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய ட்ரெய்லரை பார்த்த ரசிகர்கள் வழக்கமான சங்கர் சாருடைய டெம்ப்ளேட் தான் இந்த படத்திலும் இருக்கு, புதிதாக எதுவுமே கிடையாது அப்படின்னு கமெண்ட் அடிச்சிட்டும் இருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம கேம் சேஞ்சர் திரைப்படம் நேரடி தமிழ் தெலுங்கு திரைப்படமாக ரிலீஸ் ஆகுது. சோ இந்த படம் பாத்தீங்கன்னா தெலுங்கு சாயல்ல தான் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால தமிழ் ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணுமா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருந்துட்டு இருக்கு. சோ இந்த படம் ஷங்கர் சாருக்கு கண்டிப்பாக கம்பேக் கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவுமே ஒரு கேள்விக்குறிதான். ஆகையால ஷங்கர் சாருடைய அடுத்த படம் தான் கண்டிப்பாக அவருக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுக்கும் வகையில அமைய போகுது. அது வேற யார் கூடயுமே இல்ல, நம்ம தலைவர் ரஜினி அவர்கள் கூட தான். தலைவர் ரஜினி அவர்களுடன் ஷங்கர் இதற்கு முன்னாடி பண்ண அனைத்து படங்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிருக்கு. ஆகையால அடுத்த படத்தை ரஜினி அவர்களை வைத்தே டைரக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காராம். அது மட்டும் இல்லாம நம்ம ரஜினிகாந்த் அவர்களுமே அதற்கு சம்மதம் தெரிவித்துள்ளதாக செய்திகளுமே கிடைச்சிருக்கு. இது போன்ற தலைவரை பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தலைவர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.